இதுவரை ஒரு ஜனாதிபதியை இவ்வளவு அருகில் பார்த்தது இல்லை. எங்கள் பகுதிக்கு வந்ததும் இல்லை. கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சென்றடைந்தார் ஜனாதிபதி அனுர. மக்களை கட்டி அணைத்து ஆறுதல். பெண்கள் உடைமாற்றும் அறையில் ரகசிய கேமரா. தென்னிலங்கையில் நடந்த திடுக்கிடும் சம்பவம். புடவைக்கடை உரிமையாளர் கைது. அனர்த்தத்துக்கு பின் எழுந்த சர்ச்சை. யாழ் பல்கலைக்கழக நிபுணர் விளக்கம். சிறந்த வானியல் அவதானிப்பாளரை குற்றம் சாட்டும் தரப்பு. அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுர அதிரடி உத்தரவு. கதைத்துக் கொண்டிருக்க வேண்டாம், வேலையில் இறங்குங்கள். விடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை. மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுமாறு அறிவிப்பு. மீண்டும் வெளியான பேரிடி தகவல். அமெரிக்காவின் C-130 விமானத்தில் இலங்கைக்குள் நுழைந்து 60 விசேட ராணுவம். யாழில் தரையிறங்கிய அமெரிக்க விமானம். கொத்மலை நீர்த்தேக்கத்தில் நடந்தது என்ன? அதிகாரிகளை திணறடித்த ஜனாதிபதி அனுர. சந்திப்பில் நடந்த சம்பவம். அரசின் அனர்த்த மீட்பு நிதியத்துக்கு 25 கோடி ரூபாய் நன்கொடையாக வழங்கிய சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க. முன்னாள் ஜனாதிபதியின் உருக்கம். காணாமல் போனோர் மற்றும் உயிரிழந்தோரின் இறப்பு பதிவு ஆரம்பம். பதிவாளர் திணைக்கள அதிகாரிகள் களத்தில். புறப்பட்ட விமானத்திற்குள் திடீரென்று பறந்த புறா. ஓடிய பணிப்பெண்களால் வாயடைத்த பயணிகள். சற்று நேரம் கடும் பரபரப்பு. பேரிடரால் பாதிக்கப்பட்ட நுவரெலியா உள்ளிட்ட பல பகுதிகளுக்கும் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் நேரடியாக விஜயம் செய்திருந்தார். குறித்த பகுதிகளில் உள்ள மக்களை சந்தித்து உரையாடியதோடு மீட்பு மற்றும் மீள் அபிவிருத்தி நடவடிக்கைகளை நேரடியாக பார்வையிட்டிருந்தார். குறித்த பகுதி மக்கள் இலங்கையில் குடியேறிய காலத்திலிருந்து இன்று வரை ஒரு ஜனாதிபதியுடன் தாம் இவ்வளவு அருகில் சென்று தம் பிரச்சனைகளை எடுத்து பேசியதில்லை என்றும் தம்மை பார்க்க எந்த ஜனாதிபதியும் வந்ததில்லை என்றும் நெகிழ்ச்சியுடன் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தனர். மேலும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கியுள்ள நுவரெலியாவின் பிரீதோர் மண்டபத்தில் அமைந்துள்ள பராமரிப்பு நிலையத்துக்கு சென்று நேற்றைய தினம் பிற்பகல் அங்குள்ள மக்களுடன் உரையாடலில் ஈடுபட்டு தகவல்களை கேட்டறிந்து கொண்டார். மேலும் அந்த பகுதி மக்களுடன் எதிர்பாராத விதமாக அருகில் சென்று சிறுவர்களை அணைத்தபடி உரையாடல்களில் ஈடுபட்டார். மலையகத்தில் கம்பெனிகளுக்கு சம்பந்தமில்லாத அனைத்து வீதிகளும் அரசுக்கு சொந்தமானதாகும் என்று தெரிவித்த ஜனாதிபதி, பேரிடரால் பாதிக்கப்பட்ட சில வீடுகள் சிறியதாக உள்ளது, இவர்களுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டுமா என்ற மனநிலைக்கு போக வேண்டாம், அனைவருக்கும் சமமாக பங்கிடுங்கள் என்று கூறியுள்ளமை மக்களின் நடுவில் பேசுபொருளாகியுள்ளதோடு இப்போதும் ஜனாதிபதி அனுரவின் புகைப்படத்தை ஆங்காங்கு தொங்கவிட்டுள்ளமையும் அதனை இளைஞன் முத்தமிடும் காட்சிகளும் வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தலவத்து கொடையில் உள்ள ஒரு புடவை கடை உரிமையாளர் பெண்கள் உடைமாற்றும் அறைக்குள் கேமராவை மறைத்து வைத்து பெண்கள் உடைமாற்றுவதை பதிவு செய்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. தலங்கம காவல்துறையின் தகவலின்படி இன்றைய தினம் கடையின் உடைமாற்றும் அறைக்குள் மறைத்து வைக்கப்பட்ட கேமராவை அதிகாரிகள் கண்டுபிடித்ததை அடுத்து புடவை கடை உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபருக்கு சொந்தமான ஒரு கைபேசி ஆய்வு செய்யப்பட்டது. அதில் அறைக்குள் பதிவு செய்யப்பட்ட 201 காணொலிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பெண்கள், இளம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆடை மற்றும் காணொலிகள் மற்றும் ஒரு வீட்டில் குளியலறையில் ஒரு பெண் குளிக்கும் தனி காணொலி ஆகியவை காட்சிகளில் உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காணொலிகள் இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டதா அல்லது உள்ளூர் அல்லது வெளிநாட்டு வலைத்தளங்களுக்கு விற்கப்பட்டதா என்பதை புலனாய்வாளர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் விசாரணைகளுக்காக கேமரா மற்றும் கைபேசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் ஏற்பட்ட பாரிய அனர்த்தத்தை தொடர்ந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா பல்வேறு தகவல்களை வெளியிட்டு வருகிறார். இந்நிலையில் அண்மையில் அவர் வெளியிட்டு வரும் தகவல்கள் குறித்து பல சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் அது குறித்து விளக்கமளித்து அவர் பதிவொன்றை இட்டுள்ளார். குறித்த பதிவில், நான் இலங்கையின் புவிநடுக்கம் தொடர்பான சாத்தியத்தன்மை பற்றி மக்களுக்கு வெளிப்பூட்டும் பதிவொன்றை இட்டேன். அது தொடர்பில் ஒரு சிலர் அறிவியல் ஆதாரமற்று விமர்சிக்கும் நிலையை அவதானிக்க முடிகிறது. பொதுவாக ஒரு கருத்து தொடர்பான ஆக்கப்பூர்வமான விமர்சனம் எப்போதும் வரவேற்கத்தக்கது. ஆனால் அது வெறும் வாய்ச்சொல்லில் இருக்காமல் அறிவியல் பூர்வமான ஆதாரங்களோடு இணைத்திருப்பதுதான் விரும்பத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு பிரஜைக்கும் பாதுகாப்பான வாழ்க்கையை பெற்றுக் கொடுப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் மக்களை மீள்குடியேற்றும் போது முறையான மேற்பார்வையுடன் செயற்படுவது அனைவரின் பொறுப்பென்றும் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்காக இந்த வருடத்தில் அரசாங்கம் வழங்கிய நிதி ஒதுக்கீட்டை பயன்படுத்தி சம்பந்தப்பட்ட அனைத்து மறுசீரமைப்புகளையும் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னர் நிறைவு செய்யுமாறும் அந்த நிதி ஒதுக்கீடுகளை மீள திருப்பி அனுப்ப வேண்டாம் என்றும் ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார்.
மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் அன்றாட இயல்பு வாழ்க்கையை மீள கட்டியெழுப்பதற்கும் தேவையான நிதி ஒதுக்கீடுகளில் எந்த பற்றாக்குறையும் கிடையாதென்றும் இந்த அவசர கால நிலையில் வரம்புகளை பொருட்படுத்தாமல் அனைத்து நிறுவனங்களும் தங்கள் பொறுப்புகளை நன்கு ஒருங்கிணைந்து நிறைவேற்றுவதை அவசியமானது என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். சேதமடைந்த வீடுகளை மீளமைப்பது, மின்சாரம், நீர்வளங்கள், தகவல் தொடர்பு, நீர்ப்பாசனம் மற்றும் ஏனைய அத்தியாவசிய உட்கட்டமைப்பு வசதிகளை மீள கட்டியெழுப்பது மற்றும் விவசாயம், கால்நடை துறை, நன்னீர், மீன்பிடி, சுகாதாரம், கல்வி போன்ற துறைகளை மீண்டும் ஆரம்பிப்பது குறித்து ஜனாதிபதி தனித்தனியாக கேட்டறிந்து கொண்டார் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கண்டி, கேகாலை, குருநாகல் மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான மையங்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ மையம் மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவித்துள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட சிவப்பு அறிவிப்புக்கு இணங்க இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது. நிலவும் மழையுடனான வானிலையின் காரணமாக கண்டி, கேகாலை, குருநாகல் மற்றும் மாத்தளை மாவட்டங்களின் பிரதேச செயலக பிரிவுகளில் அடையாளம் காணப்பட்ட பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளுக்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அதன்படி இன்று முதல் 19ஆம் தேதி வரை சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லுமாறு மாவட்ட செயலாளர்களுக்கு அனர்த்த முகாமைத்துவ மையம் அறிவித்தல் விடுத்துள்ளது. அமெரிக்காவினால் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ள விமானம் ஒன்று யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று தரையிறங்கியுள்ளது. இலங்கையில் ஏற்பட்ட பேரிடரை அடுத்து விநியோக நடவடிக்கைகளை மேம்படுத்தும் வகையில் 2 விமானங்களை அமெரிக்கா இலங்கைக்கு வழங்கியுள்ளது. இந்த விமானங்கள் நேற்றைய தினம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கின. யாழ் மாவட்டத்துக்கென 192 பிரிமா நூடில்ஸ் பெட்டிகளும் 150 கோதுமை மூட்டைகளும் கையளிக்கப்பட்டன. இது ஒரு வகையில் இலங்கைக்கான உதவியாக பார்க்கப்பட்டாலும் நேற்றைய தினம் யாழ்ப்பாண பலாலி சர்வதேச விமானத்தில் குறித்த விமானங்கள் தரையிறக்கப்பட்டதானது சற்று கவனிக்க வேண்டிய விடயமாக மாறியுள்ளது. இலங்கை தற்போது யார் உதவிக்கரம் நீட்டினாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் உள்ளது. எல்லா நாடுகளும் தங்களை நிலைநிறுத்துவதற்காக போட்டிக்களமாக இது மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீரற்ற காலநிலையால் கொத்மலை நீர்த்தேக்கம் தொடர்பில் நாட்டில் பரவலாக பேசப்படும் கருத்துக்கள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஜனாதிபதி கேட்டறிந்து கொண்டார். கொத்மலை நீர்த்தேக்கத்துக்கு கடந்த 27ஆம் தேதி வரலாற்றில் மிக அதிக அளவு நீர் கிடைத்ததாகவும் கொத்மலை அணையை பாதுகாக்கும் நோக்கில் வழமையான முறைப்படி அறிவியல் பூர்வமாக வான்கதவுகள் திறக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். நுவரெலியா மாவட்டத்தில் 4700 ஏக்கர் நெல் வயல்கள் சேதமடைந்துள்ளதாகவும் அதில் 500 ஏக்கர் வயல் நிலங்கள் தவிர ஏனைய நெல் வயல் நிலங்களில் பெரும்போகத்தில் பயிற்சியை மேற்கொள்ள முடியும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நுவரெலியா மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குக்கான காரணம் குறித்து இதன்போது ஜனாதிபதி ஆராய்ந்தார். சட்டவிரோத கட்டடங்கள், கால்வாய்கள் குறுகியதாக மாறியிருப்பது மற்றும் கிரகரிபாவியின் மதகை அகலமாக்காமை என்பனவே இதற்கு காரணம் என்று அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். இதற்கு தீர்வாக கிரகரிபாவியின் கண்காணிப்பு மற்றும் தொழில்நுட்ப சேவைகளை நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு ஒப்படைக்கவும், பொருளாதார செயற்பாடுகளை நகர சபையின்கள் மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இலங்கையில் ஏற்பட்ட திடீர் அனர்த்த நிலைமையினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவுவதற்காக பண்டாரநாயக்க ஞாபகார்த்த தேசிய நிதியம் அரசாங்கத்தின் நிவாரண நிதிக்கு 250 மில்லியன் ரூபாயை வழங்கியுள்ளது. இந்த நிதியை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க பிரதமர் அலுவலகத்தில் வைத்து பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரியவிடம் உத்தியோகபூர்வமாக கையளித்துள்ளார். இந்த நிகழ்வில் புத்த சாசன, மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் கினிந்தும சுனில் செனவி மற்றும் பண்டாரநாயக்க ஞாபகார்த்த தேசிய நிதியத்தின் பணிப்பாளர் சபையின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். டித்வா சூறாவளி நிலைமையின் காரணமாக ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கின் காரணமாக உயிரிழந்த அல்லது காணாமற் போன நபர்களின் இறப்பை பதிவு செய்வதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகள் தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயகம் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அந்த திணைக்களம் இந்த அனர்த்தத்தால் எவரேனும் ஒருவரின் நபர் அல்லது உறவினர் அல்லது நண்பர்கள் காணாமற் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டால் அத்தகைய காணாமற் போன நபர்களின் இறப்பை பதிவு செய்வதற்கு தேவையான அனைத்து சட்ட ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேசிய அனர்த்த பகுதிகள் நிர்வாக மாவட்டங்களின் அடிப்படையில் இறப்பை பதிவு செய்வதற்குரிய தற்காலிக ஏற்பாடுகள் சட்டத்தின் கீழ் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயகம் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
இந்தியாவில் இண்டிகோ விமானம் ஒன்றின் உள்ளே புறா பறந்ததால் பணிப்பெண்களும் பயணிகளும் ஓடிய காணொளி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. இந்திய அரசாங்கத்தின் புதிய விதிமுறைகளால் இண்டிகோ விமான சேவை ஏற்கனவே நாடு முழுவதும் கடந்த ஒரு வாரமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் முன்பதிவு செய்திருந்த 600 கோடிக்கும் அதிகமான பணத்தை இண்டிகோ நிறுவனம் திரும்ப கொடுத்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் பெங்களூரு விமான நிலையத்திலிருந்து பாதரோதரவுக்கு புறப்பட்ட இண்டிகோ விமானம் ஒன்று தயாராகி கொண்டிருந்தது. பயணிகள் வந்து இருக்கையில் அமர்ந்து கொண்டனர். அதே சமயம் திடீரென்று புறா ஒன்று விமானத்துக்குள் நுழைந்துள்ளது. புறா விமானத்துக்குள்ளே நுழைந்தவுடன் எப்படி வெளியில் செல்வதென்று தெரியாமல் அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தது. புறா விமானத்தினுள்ளே நுழைந்ததை பார்த்து பயணிகள் வாயடைத்து போயினர். புறாவை பிடிப்பதற்கு விமான பணிப்பெண்களும் ஊழியர்களும் ஓடினர். இதனால் பயணிகள் அனைவருக்கும் புறா தண்ணி காட்டி அங்கும் இங்கும் சென்று கொண்டிருந்தது. விமான பணிப்பெண்களுடன் சேர்ந்து சில பயணிகளும் புறாவை பிடிக்க முயற்சி செய்தனர். விமான ஊழியர்கள் புறாவை ஓடி ஓடி பிடிக்க முயற்சி செய்ததை பயணிகள் தங்களின் தொலைபேசிகளில் வீடியோ எடுத்தனர். ஒரு வழியாக போராடி புறாவை பிடித்து வெளியே விரட்டிவிட்டனர். இந்நிலையில் அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் தற்சமயம் வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதுவரை ஒரு ஜனாதிபதியை இவ்வளவு அருகில் பார்த்தது இல்லை. எங்கள் பகுதிக்கு வந்ததும் இல்லை. கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சென்றடைந்தார் ஜனாதிபதி அனுர. மக்களை கட்டி அணைத்து ஆறுதல். பெண்கள் உடைமாற்றும் அறையில் ரகசிய கேமரா. தென்னிலங்கையில் நடந்த திடுக்கிடும் சம்பவம். புடவைக்கடை உரிமையாளர் கைது. அனர்த்தத்துக்கு பின் எழுந்த சர்ச்சை. யாழ் பல்கலைக்கழக நிபுணர் விளக்கம். சிறந்த வானியல் அவதானிப்பாளரை குற்றம் சாட்டும் தரப்பு. அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுர அதிரடி உத்தரவு. கதைத்துக் கொண்டிருக்க வேண்டாம், வேலையில் இறங்குங்கள். விடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை. மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுமாறு அறிவிப்பு. மீண்டும் வெளியான பேரிடி தகவல். அமெரிக்காவின் C-130 விமானத்தில் இலங்கைக்குள் நுழைந்து 60 விசேட ராணுவம். யாழில் தரையிறங்கிய அமெரிக்க விமானம். கொத்மலை நீர்த்தேக்கத்தில் நடந்தது என்ன? அதிகாரிகளை திணறடித்த ஜனாதிபதி அனுர. சந்திப்பில் நடந்த சம்பவம். அரசின் அனர்த்த மீட்பு நிதியத்துக்கு 25 கோடி ரூபாய் நன்கொடையாக வழங்கிய சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க. முன்னாள் ஜனாதிபதியின் உருக்கம். காணாமல் போனோர் மற்றும் உயிரிழந்தோரின் இறப்பு பதிவு ஆரம்பம். பதிவாளர் திணைக்கள அதிகாரிகள் களத்தில். புறப்பட்ட விமானத்திற்குள் திடீரென்று பறந்த புறா. ஓடிய பணிப்பெண்களால் வாயடைத்த பயணிகள். சற்று நேரம் கடும் பரபரப்பு.